தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம். சார் விஜய் பரந்தூருக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களை அந்த பரந்தூர் விமான நிலையம் எங்க ஏரியாவில் அமைக்கக்கூடாதுன்னு கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களோட கலந்து கொள்ள போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அனுமதி கேட்டிருந்தாரு. போலீஸ் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. 2 இடத்த தவிர வேற குடுத்துட்டாங்க. எங்கேயும் நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் திடீர் விசிட் பரந்தூருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்களுடைய கேள்வி. இப்போ சமூக வலைதளங்கள்ல மக்களே கேட்குறாங்க. இத்தனை நாள் எங்க போனாரு? என்ன இன்னைக்கு மட்டும் பரந்தூருக்கு போறாரு? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்ல விஜய்க்கு வெளியில வரல, விஜய் வெளிய வரல அப்படிங்கிற ஒரு பெரிய குறைபாடு இருந்துகிட்டே இருக்கு. மாநாட்டுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் வெளியவே வரல. நீங்க வெள்ளத்துக்கு வரல, வீட்டுக்கு எல்லாத்தையும் வர சொல்லி பேசினாரு. ஒருவேளை ம். போனாருன்னா, கீர்த்தி சுரேஷுடைய தலப்பொங்கலுக்கு போனதுதான். அதுக்கப்புறம் எங்கேயும் போல. இந்த மாரி விமர்சனங்கள் அவருக்கு வரிசையா இருக்கு. இந்த ம். நிலையில அவருக்கு ஏற்கனவே கட்சியிலேயும் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் ஓடிட்டே இருக்குல்ல. புஷி ம். ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. சோ ம். அவரு அவரு கவர்னரை போய் பார்த்த அன்னைக்கே ஒரு அஜெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்டது. ம். என்ன கொடுக்கப்பட்டதுன்னா பாத்தீங்கன்னா, நீங்க இப்படியே இருக்காதீங்க. நீங்க வெளியே டிராவல் பண்ண ஆரம்பிங்க. அப்படிங்கிற ம். மாரி அவங்கள்ட்ட கவர்னர் சொன்னது. நீங்க வெளியே போங்க ம். அப்படின்றப்போ அவங்க என்ன முடிவு பண்றாங்க, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல 2 விஷயம் ஓடிட்டு இருக்கு. ம். டங்ஸ்டன் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இங்க பரந்தூர் போயிட்டு இருக்கு. எதுக்கு ம். போலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா, நீங்க டங்ஸ்டன் போற அளவுக்கு சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் அவர் அதால டேக்கிள் பண்ண முடியாது. ஓகே. சரி, டங்ஸ்டனுக்கு யார் காரணம்? என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா பிஜேபி எதிர்க்கிற மாரி இருக்கும் அவரு. ம். கண்டிப்பா. புரியுது. கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு வரும். பிஜேபி அவரு டேரிங்கா எதிர்க்கிறதுக்கெல்லாம் அவரால தைரியம் இல்ல அவரு. அவரு ம். மறைமுகமா ம். ம். பேசுவாரே ஒழிய, டங்ஸ்டன் எப்படி கொண்டாந்தீங்க நீங்க எங்களுக்கு? எங்கள் மக்கள காப்பாத்தணும்னா, நாங்க மத்திய அரச டைரக்ட்டா பேச வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன? ம். நீ அதே விஷயத்துல அதுக்கு யாரு இது பெர்மிஷன் குடுத்தாங்கங்கிறதுல திமுக தெளிவா இருக்குது. அதிமுக காலத்திலேயே இது ஆரம்பிச்சிருச்சு ம். அப்படிங்கிறத அவங்க சொல்ட்டாங்க. இந்த மாரி விஷயம் அதிமுகவையும் எதுக்கணும். அங்க டங்ஸ்டனுக்கு போனீங்கன்னா, பிஜேபியும் எதுக்கணும். அதனால ம். தேவையே இல்ல. நீங்க பரந்தூர் போனா திமுகவ மட்டும் விமர்சனம் பண்ணலாம் இந்த விஷயத்துல. ம். அதனால அவர் ஒரு ம். முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா ம். அவருடைய ஒரே அஜெண்டா திமுகவுக்கு எதிரா கிட்டத்தட்ட சீமான் மாரி அவரும் வந்துட்டாரு. ம். திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அதனால பரந்தூர் போறாரு அவரு. அதுதான் உண்மை. ம். அதனால ஏற்கனவே கவர்னர பார்க்குற அன்னைக்கே அது முடிவாயிடுச்சு. டங்ஸ்டனா பரந்தூரான்னு முடிவு பண்றப்போ, இப்ப கடைசியில என்ன முடிவு பண்ணிட்டாங்க, பரந்தூர் போயிட்டு வருவோம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் ம். சந்திரன். அதுதான் காரணம் அதுதான். ஆமா. கண்டிப்பா சார். இப்ப டங்ஸ்டன் வந்து எவ்வளோ பெரிய விவகாரமாக வெடிச்சிருக்கு. இப்போ தாவேக்கா கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகிகளோ, பெரிய அளவுக்கு எந்த போராட்டத்திலயும், எதுலயுமே ஈடுபடுறத காணோம். ஒரு சமூக பொறுப்போட கருத்து சொல்றது கூட சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியல. அண்ணா யுனிவர்சிட்டி அந்த விஷயத்துல திடீர்னு இவரு போய் மனு குடுக்க போனாரு. அப்புறம் போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு புசி ஆனந்த அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. தாவேக்கா மகளிர் சார்புல சில போராட்டங்கள் நடந்துச்சு. அவ்வளதான். லைட்டா ஒரு கோடை காலத்து மழை மாதிரி வந்ததும் தெரியல, போனதும் தெரியல அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்ப பரந்தூருக்கு போறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னணியில இத வச்சு திமுக அரசுக்கு இந்த எலக்ஷன் நேரத்துல ஒரு நெருக்கடி குடுக்குறதுக்கு தான் ஒரு அசைன்மென்ட் குடுக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில எடுபடும்னு நெனைக்கிறீங்க? எடுபடாது. கண்டிப்பா எடுபடாது. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சவரு, ஒரு பொதுவான விஷயங்கள்ல எல்லாத்தையும் எதிர்த்து பேசினாருன்னா, மக்கள் ஒரு அவர விரும்ப ஆரம்பிப்பாங்க. நீங்க அவர் என்ன சொல்றாரு, ம். திமுக, அதிமுகவுக்கு மாற்று நான் அப்படின்ட்டு வர்றாரு விஜய். நீங்க அப்படி பார்க்கிறப்போ, ஒரே சரிசமமான பார்வையில தான் அதிமுகவும் இருக்கணும், பிஜேபியும் இருக்கணும், திமுகவையும் பார்த்தோம். அப்பதான் அவருக்கான ஒரு வோட் பேங்க் சரியா இருக்கும். நீங்க ஆரம்பத்திலேயே அவரு ஒரு பயாஸ்டா போயிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. அவர் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவ்வளவுதான். மத்தபடி நீங்க கூட்டணி மத்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சில இடங்கள பார்க்கிறப்ப பிஜேபியோட சார்ந்து இருக்கிறாரு. ஒரு சில இடங்கள்ல அதிமுக, நீங்க சீமான், நீங்க எல்லாத்தையும் அவரு ஒரு விஷயத்துல எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி திமுக மட்டும் குறிப்பா எதிர்க்கிறாரு. அது நல்லா தெரியுது. ம். சோ அது ம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க சொன்ன மாரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனீங்க. டங்ஸ்டனுக்கு போயிருக்கணும்.
ம். நீங்க இதே மாரி இலங்கை நீங்க வந்து மீனவர்கள் கைது அப்படின்னு பார்க்குறப்போ, அதுக்கு ஒரு அறிக்கை குடுக்கணும் உங்களுக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்றாங்க. அத நீங்க ம். சொல்லியே ஆகணும். கடுமையா பேசணும். நீங்க அப்படி ம். பார்க்குறப்போ ஜிஎஸ்டி அமௌண்ட் நம்மளுக்கு சரியா தரல. ம். கவர்னருடைய சட்டசபை நிகழ்ச்சிகள்ல நடந்த சம்பவங்கள அவரு பேசியிருக்கணும். எதையுமே ம். அவர் பேசலையே! ம். நீங்க ம். ம். பரந்தூரே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாளா போயிட்டு இருக்கு? 6 மாசத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. இப்ப போறது போய் யோசிக்கிறப்ப பார்த்தா, திமுகவுக்கு எதிரான மனநிலையில விஜய் இருக்காரு. அவர் என்ன ம். நினைக்கிறாரு, அந்த விஜய்க்கு அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு. அப்படி பார்க்கிறப்போ, அது மிகப்பெரிய மைனஸ் அவருக்கு. கண்டிப்பா 2026ன்னு அவரு ஒரு ஒரு முடிவு பண்ணாருன்னா, அவரும் ஒரு சாதாரண ஒரு சீமான் அதே அளவுக்கு, இல்ல கமல், தேமுதிக இந்த ஒரு சூழ்நிலையை தாண்டி அவரு தாண்டவே முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு சந்திரன். கண்டிப்பா சார். இப்ப ஈரோடு கிழக்குல வந்து போட்டியிடப் போவதில்ல, யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எம்ஜிஆர் கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய பாதையில தான் தாவேகா பயணிக்குது. விஜய் அவர்களும் பயணிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இடைத்தேர்தல்ல போட்டி போட்டு அவருடைய மாஸ காட்டுனாரு. ஏன் விஜய்க்கு அந்த ஒரு தைரியம் இல்லையா? இல்ல சீமானுக்கு பிஜேபி ஆதரவு குடுக்கிறதுனால, அதுக்கு வழிவிடணுன்ட்டு சொல்லிட்டு விஜயும் செயல்படுகிறாரா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கிளம்புது. அந்த விவகாரத்த எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஒரு கட்சியிலே இன்னொரு கட்டமைப்பு சரியான கட்டமைப்பு இல்ல. அப்படிதான் நம்ம சொல்லணும். நீங்க வந்து பூத் கமிட்டி இன்னும் பெரிய லெவல்ல பண்ணல. ஒரு எலக்ஷன் அவர் என்ன நினைக்கிற மாரி எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு பூத்லயும் தாவேக்கான்னு சொல்லி உட்கார வைக்கிறதுக்கு ஆள் வேணும். ம், உட்கார்றவங்க ம், காலையில 7 மணிக்கு போணும். வாக்குப்பதிவு ஆரம்பிச்சதுலேருந்து பெட்டிய வந்து சீல் அதாவது வாக்கு பெட்டிய சீல் வைக்கிற வரைக்கும் இருக்கணும். ஒவ்வொரு ம், பூத்லயும் ஆள் தேவைப்படும். அதுக்கு ம், பதிலா மாற்று ஒருத்தர் இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் பண்ண வேண்டியது. இன்னும் அந்த கட்டமைப்பே வந்து தாவேக்கா பண்ணல. ம், நீங்க வந்து அதான் சொல்றேனே, சோசியல் மீடியால ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுது. தாவேக்கா. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ம், அதுவும் ஒரு சினிமாக்கான ப்ரமோஷன் மாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே தாண்டி, மத்தபடி அரசியல் கட்சி சாதனம் அதாவதுங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நெனைக்கிறவங்கள, வாக்கு ம், சாவடிக்கு அழைச்சுட்டு போய் ஓட்டு போட வைக்க வேண்டியதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சாதுரியம் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கு. அந்த ம், விஷயம் நீ அத நெனைக்கிற மாரிலாம் கிடையாது. ம், அதனால விஜய் வந்து அரசியல்ங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு பேட்டி பேட்டி ஒண்ணு போய் ஒரு மீடியாட்ட வர முடியலையேங்க அவரால தைரியமா ஒரு விஷயத்துக்கு. ம், ம், வெறும் அறிக்கையோட நிக்கிறாரு. வீடியோ போடுறாரு. ட்விட்டர்லயே அரசியல் பண்ணணும்னு நெனைக்கிறார்ல. நீங்க முதல்ல ம், களத்துக்கு வாங்க. நீங்க பிரஸ்ஸ பாருங்க நீங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அத வச்சு ம், தானங்க நீங்க அடுத்த கட்டத்துக்கு முடிவு எடுக்க போறீங்க. ம், அதுதான் அதனால எனக்கு தேர்தல் அரசியலுக்கு விஜய் இன்னும் தயாராகல அப்படிங்கிறது தான் இந்த புறக்கணிப்பு வருது. இதுல வந்து ஒரு என்ன பண்ணிட்டாரு, யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லணும். புறக்கணிப்புன்னு சொன்னாவே முடிஞ்சு போச்சு. யாருக்கு ஆதரவு ம், இல்லைன்னா யார் சொல்ல வராரு? சீமான வந்து குத்தி காட்டுற மாரி இருக்கு. அவர அசிங்கப்படுத்துறாரு. அப்படிதான் நினைக்கிறேன் நானு. ம், நீங்க ம், நிக்கிறது ஒருத்தரு திமுகவும் நாம் தமிழர் தான் நிக்கிறாங்க. திமுகவுக்கு நீங்க கண்டிப்பா ஆதரவு தரப்போறது இல்ல. ம். நீங்க சீமானுக்கு இப்போ உங்க ஓட்டு ஒரு ஒரு 5000 ஓட்டு விழுந்துரும்னு பயந்துகிட்டு, யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லையே அந்த இடத்துல. இதுல வந்து மறைமுகமா சீமான அவர் ஓட்டே அசிங்கப்படுத்துறாரு. போடாதீங்க. மறைமுகமா ஆ ஓட்டு போட அப்படிதான் போகாதீங்க நீங்க அப்படிங்கிற அப்படிங்க ஒருவேள நம்ம நிக்கல, அதிமுக நிக்கலங்கிறதுனால சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. அதனால வேண்டாம். அந்த வேலைய பண்ணாதீங்கன்னு சொல்லாம சொல்றது தானே இது. ம், ம், சீமான வந்து நீங்க அவர வந்து அசிங்கப்படுத்தியிருக்காரு. என்ன இப்ப ம். இன்னொரு விஷயம் சொல்றாங்க. தன்னுடைய கொள்கை குருக்களாக சொன்னது ஒரு 4 பேர சொன்னதுல பெரியார சரி. கொண்டாந்தாரு விஜய். ஆமா. விஜய் சொன்னாரு. நீங்க விஜய் சொன்னாருங்கிறதுக்காக தான் இப்ப நீ சீமான வந்து எதுக்குறாரு அப்படின்னு என்ட்ட ம், ஒருத்தர் சொல்றாரு. ம், விஜய் மேல கோவத்துல இருக்கிற சீமான், நீ பெருசா பேசுற? உனக்கு என்ன ம், தெரியும் பெரியார பத்தி? அப்படிங்கிறத ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு கொண்டு போய் வேற மாரி போயிட்டு இருக்குது. ம், சீமான் பண்ண வேல நீங்க அதனால விஜய் வந்து கடுமையா விஜய விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க சீமான், அதோட ம், தொடர்ச்சியா தான் பெரியாரையும் பண்ணாரு. நீ இப்படி பேசினவர நீ அட்லீஸ்ட் நீ ஒரு ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் பேசலையே விஜய். ம், அதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கிறான். நீ என்ன அரசியல் பண்ண போற நீனு? இவ்வளவு ம். தூரம் பண்ணிட்டாலே. அதனால அவருக்கு வந்து தேர்தல் அரசியல்லாம் லாயக்கு இல்லங்க இதுவரைக்கும். விஜய்க்கு வாய்ப்பு இல்ல. அதனால 2026 என்ன பண்ண போறாரு? என்ன இன்னும் 10 மாசம் தாங்க இருக்கு அவருக்கு.
ம். 234 தொகுதி இருக்கு. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 100 தொகுதி வைங்க. 100 தொகுதியில ஒரு கேண்டிடேட் போட்டாகணும். 100 தொகுதியிலயும் நீங்க பூத் கமிட்டி போட்டாகணும். என்ன? சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வேட்பாளர்ங்கிறது அவர் ஏற்கனவே ஐடி ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். எல்லா விஷயமும் இருக்கு. இப்பலேருந்து நீங்க அவங்க ஃபாலோ பண்ணா தான் சரியா இருக்கும். விஜய்க்கு இதெல்லாம் யார் சொல்றாங்களா இல்லையான்னே தெரியலையே. நீங்க வந்து கண்டிப்பா. ஒரு வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணி, அந்த வேட்புமன வந்து பரிசீலனை எடுத்துக்கிட்டு, அத வந்து நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் விஜய்க்கு சொல்றாங்களா? இல்லையான்னு யாருமே தெரியலையே. என்ன பண்ண போறாருன்னு கண்டிப்பா. தெரியலையே அவரு. ஆமா. கண்டிப்பா. இறுதியா ஒரு கேள்வி. இப்போ வந்து விஜய்க்கு வந்து விஜய்க்கு கீழ இருக்கக்கூடிய புசி ஆனந்த், அப்புறம் நிர்வாகிகள் யாருமே வந்து விஜய் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வராம எந்த ஒரு செயல்பாடுகள்லயும், நடவடிக்கைகள்லயும் ஈடுபடக்கூடாது. ஆனா விஜய்க்கு வேற ஒரு டீம் கிட்ட இருந்து அசைன்மென்ட் வரும். அப்படிதான் அவர்கள் வந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்தது தான் பரந்தூர். அந்த அசைன்மென்ட்ட குடுக்குறது பிஜேபிக்கு கீழ 2, 3 பேர் இருக்கிறாங்க. எப்படி அண்ணாமலை, பிஎல் சந்தோஷ் மாரி இவருக்கு ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க பிஜேபி தரப்புல இருந்து. அத மட்டும் ஷூட்டிங் போயிட்டு மீதி இடையில வர நேரத்துல இந்த இத டாஸ்க்க வந்து செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக சமூக வலைதளத்துல இருக்கு. அது அத எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்ல உண்மைதான். 100% ஏன்னா நீங்க நீங்க சாதாரணமா நேத்து கட்சி ஆரம்பிச்சாருங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்ச எல்லாத்தையும் கவர்னர் பாத்துற முடியுங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்த உடனே கவர்னர பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க. டக்குனு போறாரு, போய் பார்க்குறாரு. அதுல இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, கவர்னர் மாளிகையில உள்ள ஊழியர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ம். நீங்க ஏதோ ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலை இருந்தா தானங்க நீங்க சட்டசபைக்கு வந்த கவர்னரு, அவ்ளோ ரஃப்பா போறவரு, தன்னுடைய ம். மாளிகையில வர்ற ஒருத்தரு, ஒரு கட்சியோட தலைவர் அவரு. நீங்க நடிகர விடுங்க. அவரோட ம். இன்வைட்டீ அவரு. இல்ல அவர பார்த்து இல்ல சும்மா ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக வந்தாரா? இல்லையே. ஒரு மனு குடுக்க வந்தவரு. அவரு ம். வந்து நின்னு மாளிகையில உள்ள ஒர்க் பண்றவங்க, கவர்னர் மாளிகையில இருக்கிறவங்களோட நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு போறாரு. சோ ஒரு ம். ம். ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலையில வர்றாரு. அவரு யாரோ ஒரு சக்தியுடைய பின்புலம் விஜய்க்கு இருக்குங்கிறது அன்னைக்கே எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சே நம்மளுக்கு. நீங்க ம். உட்கார்ந்து பேசிட்டு வர்றாரு. அங்க தான் முடிவு பண்றாங்க. "ஏன் இப்படியே இருக்கிறீங்க? உங்கள்ட்ட யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் நீங்க நல்லா இன்னும் வேற மாரி பண்ணலாமே! வெளிய வரலாமேன்னு" அட்வைஸ் பண்றாரு கவர்னரு. அத கேட்டுக்கிட்டு, சரி அப்ப ம். பரந்தூர் போலாமா? டங்ஸ்டன் போலாமான்னு முடிவு எடுக்குறாரு. ஸோ அதனால ம். 100% நீங்க சீமானுக்கு எப்படி ஒரு பிஜேபி பி டீம்னு ஒரு நேமோட சில அஜெண்டாஸ் இருக்கிற மாரி, விஜய்க்கும் பிஜேபி சில அஜெண்டாஸ் குடுத்த மாரி தான் தெரியுது. ம். 100% தெரியுது. நல்லா தெரிஞ்சு போயிரும் உங்களுக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இவரு சீமானுடைய பேச்ச வந்து நீங்க தமிழிசை ஏத்துக்கிட்டாங்க. அதே மாரி இவரு குருமூர்த்தி சொன்னாரு பாருங்க. ஒரு துக்ளக் ம். விழால. சீமான ம். பாராட்டி பேசினதெல்லாம் பார்த்தா இப்ப தெரிஞ்சு போச்சு. இதே மாரி விஜய்க்கு தெரிஞ்சு போயிரும். நாங்க சொன்ன ம். விஷயத்த தெளிவா பண்ணிட்டு இருக்காரு விஜய்ங்கிறத, இன்னும் 1 மாசம் நாளைக்கு கூட சொல்லலாம். பாஜக தலைவர்கள் யாராவது, நாங்க தான் அவர போய் பரந்தூர் சொன்னோம். தெளிவா போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ம். கண்டிப்பா பிஜேபியுடைய இன்னொரு பார்ட் தான் விஜய் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இல்லன்னா, கண்டிப்பா பிஜேபியையும் கடுமையா எதிர்த்து போராட்டங்கள் நடத்தணும் அவரு. ம். அதே மாரி திமுகவும் எதிர்க்கட்டும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. போராட்டங்கள் நடத்தட்டும். அதே மாரி அதிமுகவுக்கு எதிரான வார்த்தைகள ஒரு பேசணும். ஒண்ணும் பேசவே இல்ல. அப்படின்னு பார்க்கிறப்ப எல்லாத்துக்கும் அந்த சந்தேகம் வரதானே செய்யும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு. அது உண்மையாக தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி சந்திரன்.